ஹலோ, வணக்கம். ஒரு காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா யாருடைய உதவியான தேவை இருக்கும். அவங்கள கேட்டால் பலான இடத்துக்கு போகணும், எப்படி போகிறதுனாக்கா அவன் நேராக போ சார், போயிட்டு அண்ணன்ட்ட ஒரு ரோடு போவோம், அங்கேருந்து இன்னொரு ரோடு போவோம், அங்கேருந்து நேராக போங்க சார், அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம். இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவன் சரிதான்ட்டு போனான். இங்கே போயிட்டான், அங்கே போயிட்டான், எங்கேயோ போயிட்டு சத்தில் பார்த்தா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அப்படின்ட்டு ஒரு காலத்துலலாம் கவலைப்பட்டாங்க. அப்புறம் எங்கேயோ போய் அப்புறம் வேறு எங்கேயோ போயிட்டான். அதுதான் அவர் வந்தார். யார் அவர்? ஆல்வா எடிசனா? ஓகே, விடுவோம், பரவாயில்ல. அந்த மாதிரி அவர் எங்கேயோ போயிட்டு என்னாச்சும் கண்டுபிடிப்போ என்னாச்சும் எந்த இடத்துல போய் சேர்ந்துட்டார். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த கூகுள் மேப் இன்னும் ஒரு ஒரு விஞ்ஞானம் நமக்கு கிடைச்சிச்சு. அன்றைக்கி சொன்னால் நான் அது கூட ஒரு முறை அவங்க மூணுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது கீழே இருக்கிறவங்கெல்லாம் என்னத்துக்கு சார் போன மூணுக்கு எவ்வளோ செலவு பண்ணின்னு அவங்கள்ட்ட பணங்குதுன்னு அந்த மாதிரிலாம் செலவு பண்ணி போட்டான் அப்படின்ட்டு எல்லோரும் குறை கூறினாங்க. அவங்க மூணுக்கு போகிற வழியில் பல சந்திப்புகளை அவங்க கண்டுபிடிச்சாங்க. மேலே போனாக்கா அப்படியே மிதக்கலாம், ஒரு இடத்துல அப்படியே நிற்கலாம், அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷனே, ஒரு வீடே கட்டலாம் அந்த இடத்துல. அப்புறம் அங்கேருந்து ஒரு சேட்டலைட் அந்த இடத்துலேருந்து நம்ம மேலேருந்து மேலே ஆகாயத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நம்ம பூமிக்கு தெரிவிக்கலாம். இப்படின்ட்டு பல நன்மைகளை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதில் எந்த நன்மை ஒன்று, மேலேருந்து உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கின்னு உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன ரோடு போகுது, எங்கெங்கே எந்த இடம் இருக்குது, அங்கேருந்து ஃபோட்டோ பிடிச்சி காட்டுது. அங்கே கீழே இருக்கிற மேப்பெல்லாம் அது க்ளீனாக காட்டுது. இப்போது அதை நமக்கு எவ்வளோ பயன்படுதுன்னா பாருங்கள், அந்த கூகுள் மேப்பு சொல்லுவாங்க. அந்த கூகுள் மேப்பு போட்டாக்கா நம்ம எங்கேருந்து மேலேருந்து காட்டுறத, எங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனாக்கா எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த மேப்பு வழி காட்டுது. அந்த வழி பிரகாரம் சந்து புந்தெல்லாம் நுழைஞ்சி போனாக்கா நம்ம போக வேண்டிய இடம் வந்துடுது. பார்த்தீங்களா? இது கொஞ்ச நாளாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அதை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன ஞாபகப்படுத்துன்னா, அந்த கூகுள் மேப்பை பயன்படுத்துங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க காரில் போனால் தான் நம்ம அந்த கூகுள் மேப்பை பயன்படுத்த முடியும், பயன்படுத்தணும்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் நடைபாதையில் எங்கன்னா போனால் கூட, ஒரு ஊரில் போய்ட்டு ஒரு வீட்டுக்கு புதுசாக இருக்கிற இடத்துக்கு இல்லைங்க ஏதோ ஒரு
மாலுக்கோ ஒரு இடத்துக்கு போகணுன்னாக்கா இந்த கூகுள் மேப் போட்டுனாக்கா உங்களுக்கு தானே வழி காட்டும். அந்த வழியிலேயே நீங்கள் போனாக்கா நம்ம போய் சேர வேண்டிய இடத்த அடைஞ்சிடலாம். அதனால் நம்ம நடந்து போகிறவங்க கூட அது கூகுள் மேப்பை பயன்படுத்தணும். ஓகே, இருக்கிறது தானே சார் சொல்கிறீங்க? ஆமாம், சும்மா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சிலருக்கு பயன்படும். நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க காரில் போனால் தான் நம்ம அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போகலன்னு. நடந்து போனால் கூட நம்ம கூகுள் மேப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, வணக்கம். பயன்படுத்துங்கள்.